ஏமா நாளை ஆயிட்டு இருக்குது, பொண்ணு அழைச்சிட்டு வாங்கோ. அத்தை பொண்ணு கிளம்பிட்டாங்களா இல்லையா? பொண்ணு கிளம்பி ரெடியாதான் போய் இருக்கா, இந்தா அழைச்சிட்டு வரோம். சீக்கிரமா இந்தா என் பேத்தி தங்கச்சால வந்துட்டா. வணக்கம். ஆமா வணக்கம். என் பேருக்குதான் ஊர் கூட வணக்கம் சொல்லுங்க. ஒரு சீக்கிரம் நியூஸ் வச்சுட்டு போறேன். நல்ல நேரம் முடியுதுக்குள்ளேயும் தட்டை மாத்திக்கலாமா? மாத்திக்கலாம் ஐயா. சேர்ந்து நின்று தட்டை வாங்கிக்கோங்கம்மா. இந்தாங்க சம்மந்திமா. இப்ப பொண்ணுக்கு நிச்சயதார்த்த பட்டு ஊற்றி கூட்டிட்டு வாங்க. நானும் போகணுமா? ஆமா நீங்க கண்டிப்பா போகணும். நீங்க தானே மாப்பிள்ளையோட அக்கா. ஓகே. மலர், என் தம்பியை பார்த்தது போதும், வாங்க புடவை மாத்திட்டு வரலாம். ஸ்வேதா சும்மா இருக்க மாட்டேன். என்னப்பா தம்பி சவுண்ட் ரொம்ப வருது? ஒன்னும் இல்லம்மா தாயே. ஸ்வேதா இப்படி தனியா உட்காந்துருக்க எனக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்குது. நம்ம குட்டிமா எங்க இருக்கா? அவளை கொஞ்சம் என் பக்கத்துல உட்கார வச்சுட்டு போ. அவ எங்க போனானே தெரியல. வேனை விட்டு இறங்கினதுல இருந்து ஆளை காணோம். சாப்பிடுற இடத்துல ஐஸ்கிரீம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒருவேளை அங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருப்பா. பார்த்தேன்னு அவளை வர சொல்றேன். பெசாட்டி இரு. வெக்கமா ரொம்ப ஓவரா தான் பண்ற. யார்? நானா ஓவரா பண்றேன்? இவன் விட்டா பேசிக்கிட்டே இருப்பான். நான் ஃபர்ஸ்ட் புடவை மாத்தி கூட்டிட்டு வரேன்டா, டைம் ஆயிட்டு இருக்கு. மலர் நீ வா போகலாம். ஐயோ கடவுளே, இவ்வளோ பக்கத்துல கிட்டக்கவா உட்கார வைக்கணும்? ரொம்ப கூச்சமா இருக்கு. நம்ம கூட சுத்துற ஆட்கள்லாம் எங்க தான் போச்சோ? ஒருவேளை பந்தி போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சாப்பிட போயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆளா பூ வைக்காம கூட்டு வந்தாச்சு லாஸ்ட். சே, இந்த சேலையை கட்டிட்டு நிக்கவும் முடியல, நவளவும் முடியல, அசையவும் முடியல. கசகசம் தான் வருது. கீதா பூ ஒழுங்கா வச்சிருக்கனாட்டி? நல்லா தாங்க இருக்கட்டும். மாலையை மாத்திரலாமா ஐயா? மாத்திரலாம். மாலையை கொண்டு வாங்க. அம்புச்சத தாம்பரத்துல மாலை இருக்கு, எடுத்து வாமா. என் பிள்ளைய கல்யாண கோலத்துல பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பனே முருகா, என் பிள்ளை கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பா. சரி, இப்ப பெரியவங்களும் ஒவ்வொருத்தரா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க. இது போல எப்பவும் ஒற்றுமையா சந்தோஷமா இருக்கணும். அப்பு சரிங்க அத்தை. எப்பா ஹரி, இந்தாப்பா இந்த காப்ப மருமவ கையில போட்டு விடு. கொடுங்கம்மா. மலர், வளையல் நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் தான் டிசைன்லாம் செலக்ட் பண்ணேன் தெரியுமா? அதான் நல்லா இருக்கு. ஆமா, யார் இந்த பியூட்டி? ஏன் உங்களுக்கு தெரியலையா? தெரியலடே, அதனால தானே கேக்குறேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க சரியா? இது எங்க பாட்டி. போன்ல சொன்னேன் எங்க ஆச்சி வந்திருக்காங்கன்னு. தெரியுதுமா உங்க பாட்டி தான்னு. மேக்கப் போட்டிருக்கிறதுல உன்னையும் மிஞ்சிருவாங்க உங்க பாட்டி. நல்லாதான் இருக்காங்க. ஹலோ, என்ன ஓவரா பேசுறீங்க? என் பேர பிள்ளையில 2 பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். இந்தாங்க மாப்பிள்ளை தம்பி. தேங்க்ஸ் பாட்டி. இந்த சைடு ஒரு பக்கம் வா, என்னால திரும்ப முடியல. என்னம்டி மலரு, எதுக்கு கூப்பிட்ட? ஆமா, இப்ப அவருக்கு என்னத்தை கொடுத்த கையில? மொய் கவரு பியாத்தி. மொய் கவருன்னு எனக்கும் தெரியுது. எனக்கு எங்க மொய் கவரு? அடி காலதா, நீதான் என் கூடயே இருக்கியடி. ஆச்சியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்பவே எனக்கு போய் ஒரு மொய் கவர் ரெடி பண்ணி கொண்டு வா, போடு. மொய் கவரு தானே வேணும். இந்த வாடி போய் எடுத்துட்டு வாரேன். சம்மந்தியம்மா, ஸ்வேதா சாப்பிட வாங்கம்மா. அங்க கொஞ்சம் பந்தில ஃப்ரீயா இருக்கு இடம். கொஞ்சம் நேரம் ஆகட்டுமேம்மா. இந்த பிள்ளையில ஒத்தையில நிக்குதுல, அதெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அந்த வந்து பாத்துக்குவாங்க. நீங்க வாங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆச்சு இப்படியே நின்னுட்டே இருக்கீங்களே? அம்மா போய் சாப்பிட்டு வரலாமா? போய் பாப்பாவுக்கும் ஊட்டிக்கலாம். சரிடி, அப்ப போய் சாப்பிடுவோமா? வாங்கம்மா போகலாம். சரிங்க சம்மதி, இந்த வந்துட்டோம். அட பாவிகளா, துரோகிகளா, இப்படி சாப்பாட்டுக்காண்டி எல்லாரும் தனியா விட்டுட்டு போயிட்டாவளே. என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் காணோம். எம்மா, என்னைய காப்பாத்துங்க. என்னை எங்கேயோ கண்ணை கட்டி நடுக்கடலை விட்ட மாதிரி இருக்கு. மலர், ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? வெக்கமா இருக்கா? உங்களுக்கு வெக்கம்லாம் பட தெரியுமா மலர்? ஐயோ ராமா, இவர் வேற கிஞ்சி பண்றாரே. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் மலர். ஐயோ ஒன்னும் சொல்ல வேண்டாங்க. ஹே, என்னப்பா சொல்ல வந்தா சொல்ல வேண்டாங்கிற? இல்ல அப்புறம் சொல்லுங்க. இல்ல இப்பவே சொல்லணும். கடவுளே 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 கடவுளே, என்ன சொல்ல போறாரோ? மலர், கடவுளே கடவுளே கடவுளே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சபா, இவ்வளவுதானா? சரிங்க, தேங்க்ஸ். ஐ லவ் யூங்க. அதானே, இன்னும் சொல்லலையேன்னு பார்த்தேன். வாங்கம்மா வாங்க வாங்க. டைமா இருக்கலாம். எங்க போனீங்க இவ்வளவு நேரம்? ஏடி, பரிசு போடுற வீட்ல எங்க போவாங்க? பண்டிகை தான் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வரோம். சாப்பாடு நல்லா அருமையா இருக்குடி. ஆமா மலரி, சாப்பாடு அம்மா டேஸ்ட் நாக்குலயே நிக்குது. ஒரு கேரட் அல்வா வேற வச்சாங்க. வேற லெவல்ல இருக்குடி. அட பாவிகளா, இப்படி ஒத்தையில விட்டுட்டு போய் நல்லா தின்னுட்டு வந்து பேசுற லட்சணத்தை பாரு. மலர், இவங்க தான் உங்க ஃப்ரெண்ட்ஸா?
ஆமா ஆமா, இவங்க தான் என்னோட தோழிகள், எப்பவும் என் கூடயே தான் இருப்பாங்க. எப்ப போட்டோக்காரரே ஒரு போட்டோ எடுங்க. நல்லா சிரிங்கக்கா. இதுக்கு மேல என்னத்த சிரிக்கிறது, போதும்பா எடு. ஏன் நாலு முடி, உங்க சேலை எங்க? அத மாத்திட்டு வந்துட்டேன் டி, என்னால நிக்க முடியல, அதை கட்டிக்கிட்டு கச கசன்னு வருது. அம்புஜாக்கா போட்டோ எடுத்து முடிச்சாச்சு, இங்க பாருங்க. டீடோடி, நான் அப்படியே நிக்கிறாவோன்ட்டு நான் பாத்துட்டே இருக்கேன். ரெண்டு பேரும் 100 வருஷம் ஒற்றுமையா தீர்க்காயுசோட இருக்கணும். உங்க வாழ்க்கை கரும்பு மாதிரி நல்ல இனிப்பா இருக்கணும். தேங்க்ஸ்க்கா. எடி, கரும்பு மாதிரினா இனிப்பா தான் இருக்கும்னு நினைக்காத, சக்கையா புளிஞ்சி எடுத்துரும். ஆ அப்படியா? இவா ஒருத்தி அப்படிலாம் இல்லாட்டி இவ சும்மா வளர்றா. இவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டா டெய்லி வைப் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. தப்பு கணக்கு போடாதீங்க மக்களே. அக்கா கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறீங்களா? பொண்ணு மாப்பிளைய மட்டும் தனியா போட்டோ எடுக்கணும். எடுப்போம், மனப்போட எடு, நாங்க இங்க தள்ளி நின்னுக்கிறோம். அம்மாடி அம்புச்சோம், இன்னும் கொஞ்ச நாள்ல என் பிள்ளை என்னைய விட்டு பிரிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருவாள. நினைச்ச நேரம் கூட போய் பார்க்க முடியாது, ரொம்ப தூரம் இருக்காவோ. ஏன் பொண்ணமாக்கா எதுக்கு கிடந்துட்டு அழுறீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் அவளுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சு நல்லபடியா எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமாக்கா, இவ்வளவு நாள் மலருக்கு கல்யாணம் நடக்கலன்னு உட்காந்து புலம்பிட்டு இருந்தீங்க. இப்ப கல்யாணம் நடக்க போகுது, இப்ப அழுதுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமா இருங்கக்கா, அவ நல்லா இருப்பா. சரிம்மா, இருந்தாலும் பிள்ளைய பிரிஞ்சு எப்படி இருக்க போறேன்னு தெரியல. அழாதீங்க அழாதீங்க பொண்ணமாக்கா, அழாம இருங்க. அவ பார்த்தானா அவ ரொம்ப வருத்தப்படுவா. சரி அம்புஜம், அழல. இப்போ ரெண்டு பேரும் பாக்குற மாதிரி போஸ் கொடுங்க. எடுங்கண்ணா. இப்ப அவங்க தோல்ல கை போட்டு லைட்டா சிரிக்கிற மாதிரி போஸ் கொடுங்க. அட கடவுளே, என்ன இப்படி நம்மள வச்சு கொடுமை பண்றாங்க? யோ சீக்கிரம் எடுத்து தொலையா. இப்ப திரும்பிக்கோங்க. ஒண்ணு நல்லா சிரிக்க சொல்லுங்க. மலர் நல்லா சிரிங்க மலர். எடுங்க. என்ன சிஸ்டர் நல்லாவே சிரிக்க மாட்டேங்க. ஓகே, இப்ப பொண்ணை மட்டும் தனியா எடுக்கணும், நீங்க எந்திரிச்சுக்கிறீங்களா? நான் அங்க போயிடுறேன். அக்கா கேமராவை பாருங்க, நல்லா சிரிங்க. வெக்கப்படுங்கக்கா. வெக்கமா? அது நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வராதே. இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? சரி, அந்த கருமத்தையும் பாடுவோம். இது பத்தாதுக்கா, நல்லா வெக்கப்படுங்க. சிரிக்க சொல்லலக்கா, கொஞ்சம் வெக்கப்படுங்க. கடவுளே கடவுளே கடவுளே. மலர் கூல் டவுன் கூல் டவுன், எல்லாரும் நம்மளே பாக்குறாங்க. கொஞ்சம் பல்ல கட்டிச்சிருங்கம்மா. இன்னும் நல்லா இன்னும் நல்லா பல்ல கடிச்சிருங்க. இன்னும் நல்லாமா, இன்னும் நல்லா. பயத்துல வயித்த வேற கலக்குதே கடவுளே. ஏமா நீ வேற ஏமா இருந்தா அழுதுட்டு கிடக்க? 5000 ரூபாய் கொடுத்து மேக்கப் போட்டிருக்கேன், இப்போ என்னால அளவும் முடியாது. அழுதா மேக்கப் ஃபுல்லா கரைஞ்சு ஓடிரும். மலர் தங்கம், அம்மா அழலம்மா, நீ சந்தோஷமா இருமா. நான் எங்க அழுத, மூஞ்சி பாரு அழுத மாதிரியா இருக்கு. வயிறு வேற கடமுடன்னு பசிக்குதே. இந்த ஜீவனுக்கு ஒரு கப் பாயாசமாவது கொண்டு வந்து தரணும்னு நினைப்பு இருக்கா? அண்ணே எடுத்து முடிச்சிட்டீங்களா இல்லையா? முடிஞ்சதுமா, முடிஞ்சது, அவ்வளவுதான். பொண்ணமாக்கா எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிக்காவோ, போய் வழி அனுப்பி விடுங்க. அப்படியா, எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாவளா அதுக்குள்ளேயும்? ஆமாக்கா, மணி என்னாவது பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏமா அப்ப அந்த பொண்ணு மாப்பிளைய மட்டும் அழைச்சிட்டு போய் சாப்பிட வைங்கம்மா. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் அவங்கள பாருங்க. சரிம்மா.